सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे. தேவி பாகவதம் 3வது ஸ்கந்தம் 15வது அத்தியாயம். யுதாஜித்துக்கும் வீரசேனனுக்கும் நடக்கிற சண்டையை பத்தி வர்ணிக்கிறார். யுதாஜித் வீரசேனச்ச யுத்த காமோ பபூவதுஹு. அதாவது அவளுக்குள்ள இருக்கிற இஷ்யூவை எந்த விதத்திலயும் சால்வ் பண்ண முடியாது சண்டையினாலதான் அப்படின்னு உடனே ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு யார் ஜெயிக்கிறான்னு தீர்மானம் பண்ணிடுறது அப்படிங்கிற ஒரு டெசிஷனுக்கு வந்துட்டாங்க. சண்டையை வர்ணிக்க போறார். சம்யுக்தே சதி தத்ர பூபயோகோ ஆகவாய சமுபாத்த சஸ்திரயோகோ குரோதலோப வசயோ சமம் ததா சம்பபூவ துமுலஸ்து விமர்தா. இதெல்லாம் கொஞ்சம் இந்த சர்க்கத்துல வர ஸ்லோகங்கள்லாம் பெரிய ஸ்லோகம், 4 வரி ஸ்லோகம். முன்னாடி இருக்கிறதுலாம் அனுஷ்டுப்ல இருந்தது, இது 4 வரியில இருக்கு. சம்யுகே சதி தத்ர பூபயோகோ, 2 ராஜாக்களும் எதிரும் புதிருமா நிக்கிறாங்க அந்த இடத்துல. ஆகவாய சண்டைக்காக, சமுபாத்த சஸ்திரயோகோ உருவின கத்தியோட 2 பேரும் தயாரா இருக்கிற ஆயுதங்களுடன் யுத்த சன்னாகங்களுடன் தயாரா இருக்காங்க. குரோத லோப வசயோகோ, 2 பேரும் எதுக்கு இருக்கா, எதனுடைய கண்ட்ரோல்ல இருக்கா? குரோத லோப, கோபம் மற்றும் பேராசை. அதாவது தன்னுடைய பேரனுக்கு தான் ராஜ்யம் கிடைக்கணும்ன்ற பேராசை. எதிரி தவறா என்ன பண்றான், கிளைம் பண்றான் அப்படிங்கிற கோபம். அது 2 சேர்த்து குரோதலோப வசையோ சமம் ததா சம்பபூவ துமுலஸ்து விமர்தா. அங்க ஒரு கோரமான ஒரு யுத்தம் ஏற்பட்டது. சம்ஸ்தித சமோ திருதசாபஹா பார்த்திவஹா பிருதுலபாஹு யுதாஜித் சயுதஹா ஸ்வபல வாகனாதிகைஹி ஆகவாய கிருத நிச்சயோ நிருபஹா. யுதாஜித் எப்படி இருக்கான் அப்படின்னு வர்ணிக்கிறார். யுதாஜித் ரொம்ப பெரிய வீரன். அது வீரன்கிற காரணத்தினால பிருதுல பாகு, நல்ல நீண்ட கைகளை உடைய, சம்ஸ்திதா சமரே திருதசாபகா உருவின, அதாவது கையில இருக்கிற வில்லோட இந்த தொடுத்த நாடையுடைய வில். திருதசாபகா பார்த்திவகா சயுதா ஸ்வபல வாகனாதிகைஹி, தன்னுடைய ஆர்மி அப்புறம் வாகனங்கள், அதாவது ரதகஜ துரக பதாதிகள்னு சொல்ற பாருங்க, அதுல இருக்கிற அந்த வீரர்கள் இவர்கள் அனைவராலும் சூழப்பட்டவனாக ஆகவாய கிருத்த நிச்சயா, சண்டை போட்டுதான் ஆகணும்ன்ற ஒரு நிச்சயத்தோட நிற்கிறான். அங்க வீரசேன எப்படி இருக்கான்? வீரசேன இக சைன்ய சயுதா சாஸ்திர தர்மம் அனுசரித்திய, வீரசேனனும் தன்னுடைய சைன்யங்களுடன் கூடினவனாக, சாஸ்திர தைரியம் அனுசரித்திய, இந்த சத்திரியர்களுடைய தர்மத்தை அனுசரித்தவனாக, சங்கரே புத்திரிகாத்மஜ ஹிதாய, புத்திரிகா தன்னுடைய மகளுடைய ஆத்மஜன் பையன், அதாவது தன் மகளான மனோரமா அவ புள்ள சுதர்சனன், அவனுடைய ஹிதாய பார்த்திவகா சம்ஸ்கிருத சுரபதே சமதேஜாகா, இந்திரனை போன்ற சமமான ஒரு தேஜஸுடைய இந்த வீரசேனனும் அங்க நிக்கலாம். ஸ்லோகங்கள் சண்டையை தான் வர்ணிக்க போறது. சபான விருஷ்டிம் விசசர்ஜ பார்த்திவகா யுதாஜிதம் வீட்சிய ரணே ஸ்திதஞ்ச கிரிம் தடித்வானிவ தோய விருஷ்டிபிகி குரோதான்விதா சத்திய பராக்கிரமோசோ. வீரசேனன் என்ன பண்ணா, கிரிம் தடித்வானிவ தோய விருஷ்டிபிகி, மழை கடுமையான மழை மலை மேல பெய்யும் போது எப்படி மலையில இருக்கிற பாறைகள் மேல மிக கடுமையான மழைகள் விருஷ்டி, அப்படியே அதாவது மலை மேல பெய்யற மழை கடுமையா இருக்கும். அப்பதான் அது ஃபுல்லா அந்த தண்ணி படு வேகமா என்ன ஆகும், மலைக்கு கீழே இறங்கி ஓடி வர முடியும். சோ அதனால மலை மேல பெய்யக்கூடிய மழை எப்படி மிக கடுமையாக இருக்கோ, கிரிம் தடித்வான் இவ, தடித்வான்னாக்க மின்னல்களையுடைய மேகம் போல, குரோதான்விதா சத்திய பராக்கிரமஹா கோபத்துடன் கூடிய என்ன பண்ணா, பான விருஷ்டிம் விசசர்ஜ, பான அம்பு மழையா பொழிகிறா யார் மேல, விருதாஜிதம் ஈச்சிய, யுத்தத்துல தனக்கு எதிர்க்க நிக்கிற யுதாஜித்தை பார்த்து அம்பு மழை பெய்யறான். தம் வீரசேனோ விசிகை சிலாபிகி சிலாசிதைகி சமாவிருணோத் ஆசுகமைர் அஜிம்மகைகி, ஆசுகமைகி அஜிம்மகைகி, மிக வேகமாக செல்லக்கூடிய, அது குறுக்கால எங்கேயும் அது வழி தவறி குறி தவறி போகாம நேரா குறியில போய் அடிக்கக்கூடியதான பானங்கள். சிலாசிகைகி,
அந்த பானங்கள் அத்தனையும் நல்ல அதாவது நல்ல இந்த கருங்கற்கள் இருக்க கருங்கல்ல தீட்டி கூர்மையாக்கப்பட்ட பானங்கள் விசிகைகி கூர்மையான பானங்களாலே வீரசேனஹா அவனும் என்ன பண்ணான் சிச்சேத பாடைச்ச சிலிமுகானசோ தேனைவ முக்தான் அதிவேக பாத்தினஹா வீரசேனால விடப்பட்ட அம்புகளை என்ன பண்ணான் தன்னுடைய அம்புகளாலே தடுத்தான் அதை உடைச்செறிஞ்சான் ஒத்த அம்பு இன்னொருத்தனுடைய அம்ப உடைக்கிறது கஜரத துரகானாம் சம்பபுவாதி யுத்தம் சுரநர முனிசங்கைகி வீக்ஷிதம் சாதி கோரம் தேவர்கள் முனிவர்கள் எல்லாரும் மனுஷர்கள் எல்லாரும் கூடி நின்று என்ன பண்றாங்க இந்த சண்டை யுத்தம் எவ்வளவு கோரமா இருக்குன்னு பாக்குறாங்க விதத விகக விருந்தை ராவிருத்தம் வியோம சத்யா இது என்ன எடுத்து பிசிதம் அசிது காமைகி காக கிருத்ராதி பிச்ச இதுல இந்த சண்டையில நிறைய வீரர்கள் அடிபட்டு விழுறாங்க விழும்போது வெறும் சாதாரணமா விழாம அவங்க ரத்தம் எல்லாம் பெருக்கெடுக்கிறது அவங்களுடைய மாம்சம் உடம்புக்குள்ள இருக்கிற சதையெல்லாம் வெளியில அருந்து தொங்குறது அந்த மாதிரி எல்லாத்தையும் இது பண்ணும் பொழுது என்ன ஆகும் அவ்வளவும் இருக்கும் பொழுது அந்த வாசனையினாலே தூண்டப்பட்டு அவைகளை சாப்பிடறதுக்காக அங்க சேர்ந்த காக்கைகளும் கழுகுகளும் இருக்க அவைகளாலே அந்த ஆகாசமானது முழுவதுமாக மூடப்பட்டு விட்டது விதத்த விகம விருந்தைகி ஆவிருத்தம் வியோம சத்யா நிமிஷத்துல எங்க இருந்துதான் அவ்வளவும் வந்ததுன்னு தெரியாது நிமிஷத்துல அவ்வளவும் அந்த ஆகாசத்தை மூடிடுத்து தத்ராத்புதா க்ஷதஜ சிந்து ருவாக கோரா க்ஷதஜ சிந்து வீரர்களுடைய உடம்புல இருந்து அடிபட்டு ரத்த பிரவாகம் அது நதியாக பெருக்கெடுத்து ஓடுறது அத்புதா யாரும் பார்க்க முடியாது இது வரைக்கும் பார்த்தது இல்லாம மகா பயங்கரமான கோரமான ஒரு ரத்த நதி அந்த இடத்துல ஓடிட்டு இருக்கு விருந்தேபிய இவ கஜ வீர துரங்கமானம் இதுல இருந்து கஜ வீர துரங்கமானம் யானை குதிரை வீரர்கள் இவர்கள் அவ்வளவு பேருடைய உடல்ல இருந்தும் விருந்தேபியா கூட்டம் கூட்டமா இவள் அடிபட்டு விழுந்திருக்கா அவ்வளவு பேர் உடல்ல இருந்தும் பெருக்கெடுத்து ஓடுறது திராசாவகா அந்த ரத்த நதியை பார்க்கும் போதே திராசாவகா பயங்கரமா இருக்கு பாக்குறவாளுக்கு பயத்தை ஏற்படுத்தக்கூடியது நயன மார்க்க கதா நராணாம் பாபாத்மனாம் ரவிஜ மார்க்க பவேன காமம் அதாவது வைத்தரணி நதி எப்படி இருக்குமோ வைத்தரணி நதி தான் ரத்த பெருக்கெடுத்து ஓடும் அதுதான் அக்னி எல்லாம் இருக்கும் அதுல எறும்பு இந்த உடம்பு துண்டுகள்லாம் முதந்து ஓடுன்னு சொல்லுவா இல்லையா அந்த மாதிரி வைத்தரணி நதி மாதிரி இந்த இது இருக்கு இந்த ரத்த நதி அதுவும் அதெல்லாம் பெருக்கெடுத்து ஓடுறது அவ்வளவு பயமுறுத்துறதா இருக்கு அப்படின்னா அதோடு இன்னும் எப்படி இருக்காருன்னா கீர்ணானி பின்ன புலினே நர மஸ்தகானி வீரர்களுடைய தலைகள் அடிபட்டு விழுந்திருக்கு தலை அருந்து போய் கிடக்கு அருந்த தலை என்ன எடுத்து அந்த ரத்த பெருக்குல முதந்து ஓடி அது அந்த ரத்த ஆற்றினுடைய கரையோரமா ஒதுங்கிறது புலினே அங்க இருக்கிற மணல்ல ஒதுங்கிறது எப்படி இருக்குன்னா கேசாபுத்தானிச்ச விபாந்தி எசைவ சிந்தவ் அது தலைமையெல்லாம் அந்த மயிரோட இந்த கல்லெல்லாம் ஒதுங்கிறது சிந்தவ் நதியில சும்பி பலானி அதாவது இந்த சொரக்குடுக்கைன்னு சொல்லுவா பாருங்க அந்த சொரக்குடுக்கை எப்படி புகுந்துட்டு இருக்கோ விகர்த்து காமைகி பாலைகி என்ன இவ எப்படி இருக்கான்னு வர்ணிக்கிறார் அவ்வளவு கோபமும் அவ்வளவு ஆவேசமும் அவ்வளவு இதுவும் வந்துடுச்சுன்னா பேராசியும் வந்துடுச்சுன்னா எப்படி இருக்குன்னா குழந்தைகள் எப்படி விளையாடுறாளோ அந்த மாதிரி சண்டையும் ஜீவர்களுடைய உசுர் போறதுங்கிறது எல்லாமும் விளையாட்டா ஆயிடுறது சீரியஸா இல்ல இதனால அர்ஜுன விஷாத யோகத்துல வர்ணிக்கிறான் இல்லையா இந்த மாதிரி இது சண்டை வரும்போது அந்த சண்டையில என்னென்ன விதமான நஷ்டங்கள் ஏற்படும் அதனால ஏற்படக்கூடிய எக்கனாமிக் சோசியல் லாஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு ஒரு பெரிய பாடமே படிக்கிறா இல்லையா அவ்வளவும் இருக்கும் பொழுது இங்க எப்படி இருக்கு அது இந்த சண்டை போடணும் ஜெயிக்கணும்ன்ற வேகம் இருக்கிறவாளுக்கு அது மனசுல படுறது இல்ல அது தோன்றது இல்ல அதனாலதான் இங்க வர்ணிக்கும் போது பண்ண பாலைகி விகர்த்து காமைகி தும்பி பலானி அந்த காஞ்ச சொரக்குடுக்கையை எப்படி குழந்தைகள் உதச்சு விளையாடிட்டு இருக்குமோ அந்த விளையாடின சொரக்குடுக்கையெல்லாம் எப்படி ஒரு இடத்துல ஒதுங்குமோ அந்த மாதிரி மண்டைகள் அடிபட்டு உதப்பட்டு ஒதுங்கி கிடக்கு அப்படின்னு வர்ணிக்கிறார். அதுதான் இங்க அந்த உதாரணங்கள் கொடுக்கும் போது எந்த அளவுக்கு இந்த உதாரணம் இந்த சிச்சுவேஷனை வர்ணிக்கிறதுக்கான உதாரணம் மட்டும் இல்ல, இந்த உதாரணம் எவ்வளவு சீரியஸா எவ்வளவு முக்கியமா எவ்வளவு வசதியா நம்ம நினைச்சிட்டு இருக்கிற ஒரு விஷயம் நம்ம யார் கையில ஒரு இந்த இது சொல்ற பாருங்க செஸ்ல இருக்கிற பான் மாதிரி அப்படின்னு அந்த மாதிரி பான் மாதிரி நம்ம யார் கையில மாட்டின்னு இருக்கோமோ அவ விளையாட ஆரம்பிக்கும் பொழுது நம்ம என்ன ஆயிடுறோம் பான் மாதிரி இந்த ஃபுட்பால் மாதிரி உதப்படுற சிச்சுவேஷன்ல தான் மாறி இருக்கமே ஒழிய ஒரு தனி மரியாதையோ நம்மளுக்கான தேவைகளை நிறைவேற்றுறதுங்கிறதோ எதுவும் இருக்கிறது இல்ல, யாரும் கவலைப்படுறது இல்ல, அந்த மாதிரி நிலையே இருக்கிறது இல்ல, அந்த அளவுக்கு ஆயிடும். அதனால என்ன பண்ணணும், நம்ம தான் நம்மள பாத்துக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும்ங்கிற கருத்தையும் இந்த இடத்துல என்ன பண்றதுலாம் துவனின்னு சொல்லுவா. துவனினாக்க
இந்த வர்ணனைகளுக்கு நடுவில் உட்கடக்கையா கிடக்கக்கூடிய விஷயம் இந்த துன்யாலோகத்துல வர்ணிப்பார். மகாபாரதத்தை இவ்வளவு பெரிய கதையை சொல்றதனுடைய நோக்கம் என்னன்னா வைராக்கியமும் சாந்தியும் அதன் மூலமா டெவலப் ஆகணும், நம்மளுக்கு புரியணுங்கிறது தான் அதனுடைய முக்கியமான நோக்கம் அப்படிங்கறதாக. சோ அதே மாதிரி வீரம் மிருதம் அதுக்கு மேல என்ன ஆகும், ஆனா அதுக்குன்னு சண்டையும் முக்கியமான ஒரு தேவையா தான் இருக்கு இல்லையா. இந்த சண்டையில என்ன இருக்கு, அதாவது சாதாரணமா சாஸ்திரங்கள்ல சொல்லுவா பரிவிராட், அதாவது பரிவிராட் யோக யுக்தஸ்ச எஸ்ச யுத்தே அபிமுகோ ஹதஹா. 2 பேர் நல்ல யோகத்துல இருந்துட்டு தன்னுடைய பிரம்மரந்தரத்தை திறந்துட்டு பிரம்மரந்தரத்தினுடைய ஜீவன் விடக்கூடிய யோகி சண்டையில தன்னுடைய நாட்டுக்காக சண்டை போட்டு அந்த சண்டையில எதிரியினுடைய அம்ப இல்ல எதிரியினுடைய ஆயுதத்தினால புறமுதுகு காட்டாம தன் மார்ல அடிவாங்கி இந்த யுத்த பூமியிலேயே சாகரானே அந்த வீரன், நாட்டுக்காக உயிர் தியாகம் பண்ற வீரன், அவ 2 பேரும் துவாவிமோ புருஷோ லோகே சூரிய மண்டல வேதினோ. இந்த 2 பேரும் சூரிய மண்டலத்தை பொழுது அவங்க என்ன பண்றாங்க, நேரா பிரம்மலோகத்துக்கு போய் சேர்றாங்க அப்படிங்கறதாக சொல்லியிருக்கு இல்லையா. அதை வர்ணிக்கிற விதத்துல அந்த மாதிரி இந்த சண்டையில செத்தவாளை அப்சரசுகள்லாம் அவளை ஐச்சின் போறா, தங்களுடைய ரதத்துல ஐச்சின் போறாங்கிறத வர்ணிக்கிறார். அதை வர்ணிக்கும் போது என்ன ஆறாருனாக்கா அதுலயும் 2-3 புராணமா இருக்கிறதுனால ஒரு ஹிஸ்டரி புக்ல சொல்ற மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக்கல் காவியான்னு சொல்லணும்னு வச்சுக்கோ, ஹிஸ்டாரிக்கல் ரொமான்ஸ்னு சொல்லுவா. அதுல வர்ணிக்கும் போது சாதாரணமா ஒரு சண்டை எப்படி நடக்கிறது, அந்த சண்டையை மிக கோரமாக 2 வீரர்களும் எப்படி சண்டை போட்டாங்க, அந்த சண்டையில எந்த விதமான ஆயுதங்களை எப்படி பயன்படுத்தினாங்கன்னு ஒரு ஹிஸ்டாரிக்கல் காவியான்னு சொல்லக்கூடிய ஹிஸ்டரியை வர்ணிக்கிற காவியமா இருந்தா அந்த விஷயங்கள்லாம் சொல்லும். இது புராணமா இருக்கிறதுனால புராணத்தினுடைய தாற்பயத்துல அதே வர்ணனை தான், அதே விஷயம்தான். அதாவது சொர்க்கத்துக்கு இவர்கள் போகிறார்கள், யுத்தத்துல தன் நாட்டை காப்பாத்துறதுக்காக அந்த போர்ல புறமது விடாமல் உயிரை விடக்கூடிய வீரர்கள் சொர்க்கத்துக்கு செல்கிறார்கள்ங்கிற விஷயம் புராணத்துக்கும் ஹிஸ்டரி புக்குக்கும் 2த்துக்கும் காமன் தான். அதுல விஷயம் வித்தியாசம் கிடையாது. ஆனா அங்க வர்ணிக்கும் போது வீரர்களுடைய வீரம், அவர்களுடைய யுத்த திறமை அதெல்லாம் சொல்லுவாங்க. இந்த இடத்துல போகும்போது என்ன ஆகுதுன்னா, எப்படி இவர்களுடைய சம்ஸ்காரங்கள், இந்த ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சம்ஸ்காரங்கள் எல்லாமும் இவர்கள் இறந்த பிறகும் இது தொடர்றது, எப்படி இறந்த பிறகும் இவர்களுடைய ஆசைகள் தொடர்றது, இறந்த பிறகும் இவர்களுடைய போட்டிகள் எப்படி தொடர்கின்றன அப்படின்ற விதத்துல சம்ஸ்காரம் எப்படி கண்டினியூ ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துல சொல்லின்னு போற. அதனால எப்படி நம்மளுடைய சம்ஸ்காரங்களை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கணும், நல்ல சம்ஸ்காரங்களா இருக்கிறதுக்கு நம்ம எப்படி முயற்சி செய்யணும் அப்படிங்கிற விஷயங்களை காட்டுறதுக்காக சம்ஸ்காரங்கள்ல எப்படி தொடர்றது. இதே அதாவது சொர்க்கம்னு சொல்லும் போது என்ன ஆகும், இட் இஸ் a replica of the world. இந்த உலகம் எப்படி இருக்கோ அந்த உலகம் தான் இன்னும் ஒரு ஹையர் லெவல்ல, இன்னும் கொஞ்சம் என்ன சொல்றது எக்ஸால்டட் லெவல்ல இருக்க போறதே ஒழிய அது தனியா வேற ஒன்னும் புதுசா டிஃபரெண்டா இருக்கிறது இல்ல. 180 டிகிரிஸ் டிஃபரெண்ட் இல்ல. இங்க இருக்கிறதுலாம் கொஞ்சம் வசதியா இருக்கக்கூடும், அவ்வளவுதான், அந்த மாதிரி இருக்கும். அதனால இதே சம்ஸ்காரம் நம்மளுக்கு அங்க கண்டினியூ ஆகுது. அதனால நம்மள மாத்திக்கணும்னா அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம தயார் பண்ணிக்கணும்னு அந்த சம்ஸ்காரங்கள் எப்படி தொடர்றதுங்கிறத வர்ணிக்கிறதுக்காக, இங்க இருக்கிற போட்டிகளும் அங்க எப்படி நடக்கிறதுங்கிறத வர்ணிக்கிறதுக்காக, அங்க இருக்கிற வாழ்க்கை முறையும் எப்படி வேறையா இல்ல அப்படிங்கறத வர்ணிக்கிறதுக்காக. ஏன்னா இதுல சொல்றாரு பாருங்க தைத்திரிய உபனிஷத்துல மானுஷானந்தம், மானுஷ ஆனந்தத்திலிருந்து கர்ம கந்தர்வானாம் ஆனந்தம், தேவ கந்தர்வானாம் ஆனந்தம், மனுஷ கந்தர்வ, அப்புறம் கர்ம தேவார்கள், தேவர்கள், ஆதான தேவர்கள் அப்படின்னு அந்த இதெல்லாம் வர்ணிக்கிறா இல்லையா. எல்லாமே என்ன ஆகும், தேயேசதம் மனுஷ கந்தர்வானாம் ஆனந்தாக, தேயேசதம் தேவ கந்தர்வானாம் ஆனந்தாக, தேயேசதம் கர்ம தேவானாம் ஆனந்தாக, தேயேசதம் ஆச்சாரஜானாம் தேவானாம் ஆனந்தாக, தேயேசதம் இந்திர பித்ருநாம் ஆனந்தாக, தேயேசதம் இந்திரசி ஆனந்தாகனு அந்த ஆனந்தம் தான் 100-fold ஜாஸ்தியாறதே ஒழிய அது வேற ஆனந்தமா மாறிடல. என்டையர்லி குவாலிட்டேட்டிவா டிஃபரெண்ட் ஆகல, குவான்டிடேட்டிவா தான் டிஃபரெண்ட் ஆயிருக்கு. குவான்டிடேட்டிவா டிஃபரெண்ட் ஆயிருக்கு, குவாலிட்டேட்டிவா அதாவது குவாலிபிகேஷன்ல டிஃபரன்ஸ் இல்ல, டைப்ல டிஃபரன்ஸ் இல்ல, மடங்குல டிஃபரன்ஸ் ஆயிருக்கு. அவ்வளவுதான் ஆனந்தம், அதை தவிர அதுல வேற விஷயம் இல்ல அப்படிங்கறத காட்டுற மாதிரி அங்க என்ன பண்றார், அவ்வளவுதான் இந்த லெவல்லயும் இருக்கும் அப்படிங்கறதையும் காட்டணுங்கிறதுக்காக என்ன பண்றார், இந்த விஷயத்தை பிரசன்ட் பண்ணிடுவாரு. எப்படி அப்சரசுகள்லாம் இந்த வீரர்கள் அழிச்சுன்னு போறா, அழிச்சுன்னு போகும்போது வீரர்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்கு அப்படின்னு வர்ணிக்கிறாரு. வீரம் விருதம் புவி கதம் பதிதம் ரதாத்வை கிருத்ர பலார்த்தம் உபரி பிரமதீதி மன்யே. அந்த வீரம் விருதம் புவி கதம் பதிதம், அந்த தேர்ல இருந்து ஒரு வீரன் அடிபட்டு கீழே விழுந்திருக்கான். அந்த வீரனுடைய பலார்த்தம் மாம்சத்துக்காக கிருத்ரஹா பிரமதீதி மன்யே, அந்த
கழுகு என்ன ஆகுது, அந்த சரீரத்துக்கு மேல அதே நேரத்துல சுத்துறது. இவன் விழுந்த சமகாலம் என்ன, விழுந்தா அடிபட்டான் இல்லையா, அடிபட்ட உடனே சூடா அந்த மாம்சம் நல்லா இருக்கும்னு சட்டுன்னு அந்த மாம்சத்தை கொத்தணும்னு என்ன பண்றது, அவன் விழுந்த சம நேரத்துல கழுகு எங்க இருந்தோ வந்து மேல சுத்தி இருக்கு. இந்த ஜீவனுடைய பிராணனும் இந்த சரீரத்தை விட்டு போயிடுது. அது மேல போறது. மேல போகும்போது மேல இருந்து பாக்குற மாதிரி வர்ணிக்கிறார். அது வந்து பாக்குற மாதிரி வர்ணனை தான், அவ்வளவுதான். அது எப்படி இருக்கும்னு அந்த இவர் இருக்கார் பாருங்க, வியாசர், பகவானுடைய அவதாரமா இருக்கிறதுனால இந்த விஷயம் எப்படி இருக்குங்கிறத வர்ணிக்கிறார். ஜீவோப்பியசௌ நிஜ சரீரம் அவேக்ஷிய காந்தம். ஜீவனும் என்ன பண்றான், அழகான தன்னுடைய சரீரம், இன்னும் அது வந்து மாறல, இன்னும் கெட்டு போல, இப்பதான் அடிபட்டு விழுந்திருக்கு. அதனால வெளியில இருக்கிற ஆளுக்கு போயிட்டானோ போகலையோன்ற சந்தேகத்தோடு இருக்கக்கூடிய சூழ்நிலை தான். ஆனா அவன் என்ன பண்றான், மேல இருந்து பாக்குறான். பாக்குறதுனால என்ன எடுத்து, அப்பதான் அடிபட்டு விழுந்திருக்கிறதுனால, யுத்தத்துல அடிபட்டு விழுந்திருக்கிறதுனால காந்தம் அது அழகா இருக்கு. காந்தம் காங்ஷத்யஹோ அதி விவசோபி புனப்பிரவேஷ்டும். அதி விவசோபி, இனிமே அவனால திரும்ப முடியாது, அதுக்குள்ள வர முடியாது. புனப்பிரவேஷ்டும் காங்ஷதி, திருப்பியும் அதுக்குள்ள நுழைஞ்சா தேவலாமே அப்படின்னு என்ன எடுத்து, உள்ள நுழையறதுக்கு முடியாட்டா கூட உள்ள நுழையறதுக்கு விரும்புறான்னு. அதாவது கொஞ்ச நேரம் அந்த மெய்யோ பொய்யோ அப்படின்னு சொல்லுவா பாருங்க, அந்த மாதிரி ஏதாவது மூச்சு நின்று போயிருக்கு, கொஞ்ச நேரத்துல கொஞ்சம் அதை வந்து மாற தேய்ச்சி விட்டு, உள்ளங்கால தேய்ச்சி விட்டு அந்த மாதிரி ஏதாவது சிகிச்சை பண்ணினாக்க திருப்பியும் மூச்சு வந்துடலாம் இல்லையா. சோ அந்த காக்கா குழந்தைகளுக்கு எல்லாம் காக்கா ஜீவன் போறதுன்னு சொல்லுவா பாருங்க, அந்த மாதிரி கொஞ்சம் இழுத்து பிடிக்கிறது. சோ அந்த இழுத்து பிடிக்கிறது போயிடுச்சா திரும்பி வருமானு தெரியாத சூழ்நிலை. ஆனா இவனை பொறுத்த வரைக்கும் போயிடுது. அதனால இவன் சட்டுன்னு நுழைய முடியுமா, அந்த காக்கா ஜீவன் போறதுங்கிறத வர்ணிக்கிறார். திருப்பியும் விவசாய கண்ட்ரோல்ல இல்லாட்டாலும் நுழைய முடியுமான்ற ஒரு எண்ணம் அவனுக்கு ஏற்படுறது அப்படிங்கிறார். சோ ஒரே நேரத்துல காக்காயும் இவனும் கொத்த விரும்புறான். அதனால காக்காயும் இவனும் கொத்த விரும்பும் போது என்ன ஆகும், இவனால திரும்பி நுழைய முடியாது, ஆனா அந்த எண்ணம் ஏற்படுறது அப்படிங்கிற. அதனாலதான் அந்த கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி அதை வந்து என்னாச்சு அப்படின்னு பாக்கணும், இல்ல அந்த சிகிச்சை கொடுக்கணுங்கிறதுக்காக. சண்டையில யாரு கொடுக்க போறா, ஆஜௌ ஹதோபி நிருவரஹா சுவிமான ரூடஹா ஸ்வாங்கே ஸ்திதாம் சுரவதூம் பிரவதத்யபீஷ்டம் பஸ்யாதுனா மம சரீரம் இதம் பிரவித்யாம் பானாகதம் நிபதிதம் கரபோரு காந்தம். ஒரு அதாவது இவாள்லாம் வந்து துவாவிமம் புருஷோ லோகே சூரிய மண்டல பேதினோ, சூரிய மண்டலத்தை பொழந்துட்டு இவா வந்து என்ன பண்ண போறா, இதுக்கு போறவா, பிரம்மலோகத்துக்கு போறவா. அதனால இவாளை தகுந்த உரிய மரியாதைகளுடன் ரிசீவ் பண்றதுக்காக என்ன பண்ணா, தேவ விமானங்களோட அப்சரஸ் எல்லாம் வந்து நிக்கிறா. ஒரு அப்சரஸ் விழுந்த வீரனை தன்னோட இதுல ஏத்தின்னு இருக்கா, ரதத்துல ஏத்தின்னு இருக்கா. அப்படி ஏத்தின்னு இருக்கிற அந்த அப்சரஸை பார்த்து என்ன சொல்றான், ஆதவ் ஹதோபி நிருவரஹா சுவிமான ரூடஹா, அழகான விமானத்துல ஏறின்னு இருக்கான், சண்டையில விழுந்து அடிபட்டான், செத்து போயாச்சு. ஸ்வாங்கே ஸ்திதாம் சுரவதூம் பிரவதத், தம் மடியில இருக்கிற ஒரு பெண் அப்சரஸ் பெண்ணை பார்த்து சொல்றான், பசியா அதுனா மம சரீரமிதம் பிருத்திவியாம் பானாகதம், இந்த சரீரம் பூமியில அம்புனால அடிபட்டு விழுந்திருக்கிறத பாரு, கரபோரு காந்தம், அடிபட்டு விழுந்திருந்தாலும் எவ்வளவு அழகாக அட்ராக்டிவா இருக்கு பாரு அப்படிங்கிறான். ஏகோஹதஸ்து விபுனைவ கதோந்தரிக்ஷம் தேவாங்கனாம் சமதிகம்ய யுதோ விமானே தாவத்ரியா ஹுதவகே சுசமர்ப்பிய தேகம் ஜக்ராக காந்தமபலா சபலா ஸ்வகீயா. அதுக்கு நடுவுல இன்னொரு சின்ன வேற ஒரு கதையினோட குழுக்க சின்ன கதை. இந்த நியூஸ் பேப்பர்ல எல்லாம் படம் போடும்போது இன்செர்ட்னு போடுவோம் பாருங்க, அந்த இன்செர்ட் படம் மாதிரி புல் படம் அப்படிங்கிற மாதிரி இங்கேயும் இன்னொரு கதை என்ன ஆயிடுது. ஏகோ ஹசஸ்து ரிபுனைவ கதோந்தரிக்ஷம், ஒரு வீரன் எதிரினாலே அடிபட்டு கீழே விழுந்துட்டான், அந்தரிக்ஷம் ஆகாசத்துல போயாச்சு, விமானத்துல ஏறி தேவாங்கராம் சமதிகம்பிய யுதோ விமானே, ஒரு தேவ விமானத்துல அப்சரஸ்திரியோட ஏறிண்டு அவன் அந்தரிக்ஷத்துல போயிட்டு இருக்கான். அதுக்குள்ள என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு கற்பு கரசியா இருக்கிற ஒரு பெண் தன் கணவன் விழுந்துட்டான். பெண்களும் அந்த இதுல இருப்பாங்க, அது பேர் யுத்த காலத்துல ஓரமா இருக்கலாம், எங்கேயாவது வெளியில இருக்கலாம். ஏன்னா இவாளுக்கு விழுங்குற சிசுருஷை இதெல்லாம் சண்டை முடிஞ்சு வந்த உடனே யாரெல்லாம் அடிபட்டு இருக்காளோ அவளுக்கு வந்து இதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கும்ல, அதாவது மெடிக்கல் ஹெல்த் அசிஸ்டன்ட் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அதாவது எல்லாருமே எல்லாரும் இதுலயும் சொல்ல முடியாது, சில பெண்கள் தைரியம் இருக்கிறவா முடிச்சவா யார் வராளோ வரலாம்னு வச்சுக்கோ. அங்க வந்து தன்னுடைய கணவன் அடிபட்டு விழுந்துட்டான் அப்படின்றத கேட்ட ஒரு பெண் அந்த க்ஷணமே அவளுடைய உசுர் போயிடுது. தாவத் பிரியா குதவகே சமர்ப்பிய தேகம் ஜக்ராக காந்தமபலா, அவ என்ன பண்ணிட்டா, இந்த விமானத்துல அப்சரஸ்திரி வந்து தன்னுடைய கணவனை எடுத்துக்கிறதுக்குள்ளயும் தான் போய் அவனை பிடிச்சுட்டா. ஏன்னா கணவனை பின்தொடர்ந்துட்டா இல்லையா. அதனால
ஜக்ராஹ காந்தமபலா சபலா ஸ்வகியா அப்படிங்கறதாக வர்ணிக்கிறார். ஆனா பாணன் இது சரியில்லைங்கிற. ஏன்னா என்னதான் சண்டையில இது பண்ணா கூட அந்த இவன் இருக்கான் பாருங்க, வீரன் சண்டையில நாட்டுக்காக உயிரை கொடுத்ததுனால வேணா அவனுக்கு என்ன பண்ணலாம், உடனே வீர சொர்க்கம் கிடைக்கலாம். அது ஒரு பெரிய முக்கியமான புண்ணிய கர்மாங்கிறதுனால அவனுக்கு சொர்க்கம் கிடைக்கலாம். ஆனா மற்றவர்களுக்கு என்ன ஆகும், அவளுடைய கர்மா பிரகாரம் எந்த லோகம் கிடைக்குமோ அந்த லோகம் தான் கிடைக்கும். அந்த மாதிரி லோகம் கிடைக்கும் பொழுது அவ உடனே போய் இவனை சேர்ந்துட்டா, ரெண்டு பேரும் ஒருத்தர் சேர்ந்தான்னு சொல்ல முடியாது அப்படின்னு ஹர்ஷச்சரிதம் காதம்பரிங்கிற 2 புஸ்தகத்திலையும் இத பத்தி ரொம்ப விசேஷமா அவன் என்ன பண்றான்னு டிக்ரை பண்றான். இது சரியில்லை, இந்த மாதிரி கருத்து ஏற்புடையதில்லை என்றால் நிறைய புஸ்தகங்கள்ல இது ஏற்புடையதுன்னு சொல்லப்படல. ஆனாலும் ஏதோ ஒரு கன்வென்ஷன், அந்த மாதிரி வர்ணிக்கிற ஒரு கன்வென்ஷன் இருக்கு. தானா சட்டுன்னு யாருக்கு உசுர் போயிடுறதோ, இப்ப கோபெருந்தேவின்னு சொல்றோம் பாருங்க, இந்த சிலப்பதிகாரத்துல பாண்டியன் நெடுஞ்செழியன் இருந்த உடனே அதே மாதிரி ஜெயதேவருடைய மனைவியும் சொல்லுவா பத்மாவதி. இந்த மாதிரி சில பேருக்கு என்ன ஆகலாம், அதாவது இப்ப கூட நம்ம பார்த்துட்டு இருக்கோம், ஒருத்தர் போயிட்டாருந்த உடனே இன்னொருத்தருக்கு சட்டுக்கு ஒரு ஸ்பௌஸோட இது போயிடுறது தானாகவே, எந்த எஃபர்ட்டும் இல்லாமலேயே, அதிர்ச்சி தாங்காமலேயோ இல்ல அவளுக்கு காலம் முடிஞ்சு போச்சோ. அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும்னா அதுவும் அவளுடைய கர்மாவுக்கு ஏத்த மாதிரி தான் இருக்குமே ஒழிய, ஏன்னா இந்த சரீரம்ங்கிறது போன உடனே என்ன ஆகும், இந்த சரீரத்தினுடைய நினைவுகள், இந்த சரீரத்தினால வரக்கூடிய நினைவுகள் இருக்காது, ஸ்மிருதி இருக்காது. அந்த ஸ்மிருதி இருக்காத அதாவது இந்த ஜாதி ஸ்மரால்னு சொல்லுவா, பல பூர்வ ஜென்ம ஞாபகங்கள்லாம் இருக்கிறதுங்கிறது. அது ஏதோ புண்ணியம் பண்ண சில பேருக்கு இருக்குமே ஒழிய எல்லாருக்கும் இருக்க போறது இல்ல. அந்த சொர்க்கத்துல போனா எல்லாருக்கும் திவ்ய ஸ்மிருதின்னு சொல்லும் பொழுது இந்த பூர்வ ஸ்மிருதி எல்லாம் போயிட போறது. அதனால என்ன ஆகும், அங்க போய் யாரு அப்பா அம்மான்னு யார போய் ரெகக்னைஸ் பண்றது, ஆம்படையா மொட்டாட்டின்னு யார ரெகக்னைஸ் பண்றது. அதனால அந்த விஷயமே வேறங்கிற. ஆனா இது ஒரு கன்வென்ஷன், இந்த மாதிரி வர்ணிக்கிறதுங்கிறது ஒரு கன்வென்ஷன் தானே ஒழிய, அந்த கன்வென்ஷன்ங்கிறது ஒரு வீரத்தை வர்ணிக்கிறதுக்கான ஒரு கன்வென்ஷன் அப்படின்னு எடுத்துக்கணுமே ஒழிய அதுக்கு மேல அதுக்கு ரொம்ப இடம் இல்லைன்னு வச்சுக்கோ. சோ அதுதான் இங்க முழுக்க வரப்போறது. யுத்தே மிருத்தவுச்சு சுபட்டவு திவி சங்கத்தவுத்தம், அதேதான் வர்ணிக்கிறாரு பாருங்க. இது சில இடங்கள்ல எப்படி ஜோக்கா கூட ஆயிடுறது அப்படிங்கறதுக்கு. யுத்தே ஸ்மிருத்தவுச்சு சுபட்டவு திவி சங்கத்தவா அந்யோன்ய சஸ்திர நிகத்தவு சக சம்பிரயாத்தவ். 2 வீரர்கள், எதிரி வீரர்கள் 2 பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் அடிச்சுட்டாங்க. அடிச்சுன்னு சத்தம் போட்டு ஒரே நேரத்துல என்ன பண்ணாங்க, 2 பேரும் ஒருத்தருடைய ஆயுதத்தினால் அடிக்கப்பட்டு ஒரே நேரத்துல 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுட்டு ஒருத்தரால் ஒருத்தர் அடிபட்டு கீழே செத்து போயிட்டாங்க. அதாவது இன்ஸ்டன்டேனியஸ்லி ஒரே நேரத்துல போயிட்டாங்க. 2 பேருடைய உசுரும் ஒரே நேரத்துல சொர்க்கத்துக்கு போறது. தத்ரைவ ஜக்னர் அதுலம் பரமாஹிதாஸ்தவ் ஏகாப்சரோர்த்த விகிதவ் கலஹா குலவுச்ச. இப்ப யாராவது ஒருத்தர் தான் அடிபட போறா, இன்னொருத்தர் மிச்ச போறான்னு தேவலோகத்துல இருந்து என்ன இருக்கு, ஒரு அப்சரஸும் ஒரு விமானமும் வந்திருக்கு. ஆனா அந்த நேரத்துல 2 பேரும் அடிபட்டு ஒரே நேரத்துல செத்து போயிட்டா. அதனால அந்த விமானத்துல யார் ஏறுறது, அந்த அப்சரஸை யார் எடுத்துக்கிறதுங்கிறதுல இவாளுக்குள்ள சண்டை. சோ சொர்க்கத்துக்கு போகும்போது கூட 2 பேரும் என்ன பண்றா, அந்த இடத்துல அடிச்சுக்கிறா. அந்த இடத்துல இவாளுடைய சரீரம் அதாவது இங்க என்ன இருக்கு, இது வெறும் எந்த ஒரு சரீரமா இருந்தாலும் ஸ்தூல சரீர சம்பந்தம் இருந்தா தான் அதுக்கு விவகாரங்கள் உண்டு. அதனாலதான் ஸ்தூல சரீரத்துக்கு போகாயத்தனம்னு பேரு. சுகதுக்காதிகள் ஸ்தூல சரீரத்தின் வழியா தான் ஒருமே ஒழிய டைரக்டா சாட்சாத்தா வரப்போறது இல்ல. அதனால இங்க போகும்போது இவாளுக்கு ஞாபகம் இருக்குங்கிறதோ அடிச்சுட்டாங்கிறதோ அந்த விவகாரம் எல்லாம் என்ன, எப்படி சம்ஸ்காரங்கள் கண்டினியூ ஆகுதுங்கிற ஒரு விஷயத்த சொல்றதுக்காக அந்த மாதிரி. ஏன்னா இப்ப நம்ம ஊர்ல எப்படி விவகாரங்கள் நடக்கிறதோ அந்த மாதிரி நடக்கிறதுன்னு வர்ணிச்சாதான் அந்த சம்ஸ்காரங்கள் இருந்திருக்குங்கிறத புரிஞ்சுக்க முடியுங்கிறதுக்காக வர்ணிக்கிறாரே ஒழிய அது அப்படியே டைரக்டா இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிறதுக்கு இல்ல. அதனாலதான் அங்க போகும்போதும் 2 பேரும் என்ன பண்றாங்க, இந்த ஊர்ல இருக்கிற மாதிரியே இது எனக்கு வேணும் அது உனக்கு வேணும் அப்படிங்கிற பாவனையில சண்டை போடுறாங்கன்னு வர்ணிக்கிறார். ஏன்னா தேவலோகத்துக்கு போகும்போது என்ன ஆகும், அங்க எனக்கு உனக்கு என்னது ஒண்ணுதுங்கிற பாவனை கிடையாது, என்னது ஒண்ணுதுங்கிற ஒரு பொசசிவ்னஸ் கிடையாதுங்கிறதுனாலதான் எல்லாமே எல்லாருக்கும் காமன் அப்படிங்கிற கான்டெக்ட்ல. அதாவது என்னுடைய தனி வீடு இதெல்லாம் எனக்கு வேணும், இது என்னுடைய எக்ஸ்க்ளூசிவா என்னுடையதுன்னு என்ன பண்ண முடியாது, தனியா எடுத்து வச்சுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு காமன் ஆட்டிடியூட் இருக்கு இல்லையா. அந்த ஆட்டிடியூட் இருக்கும்போது இந்த விமானம் எனக்காக வந்தது, இந்த அப்சரஸ் எனக்காக வந்தவன்ற ஒரு இது இருக்க முடியுமோ. இருந்தாலும் நம்மளுடைய சம்ஸ்காரங்கள் கண்டினியூ ஆகுது. அதனால அடுத்த ஜென்மா பாவி ஜென்மா எடுக்கும்போது என்ன ஆகும், அந்த ததந்தர பிரதிபத்தோ ரமகதி சம்பரிஷ்வக்தான்னு பிரம்மசூத்திரத்துல சொன்ன மாதிரி போகும்போது என்ன பண்றான், சுத்தமா தொடச்சு வச்சு அலம்பி அனுப்பிச்ச மாதிரி இல்ல. இந்த பூமியில ஒரு செடியை எடுத்து நடும்போது எப்படி கொஞ்சம் பழைய இடத்துல இருக்கிற மண்ணெல்லாம் சேர்த்து எடுத்து நடுறாலோ
அந்த மாதிரி பூத சூக்ஷ்மங்களோடையும் தம் வித்யா கர்மணி சமன்வார பேதே பூர்வ பிரஜாச்ச, இவன் பண்ற கர்மா இவன் பண்ற உபாசனைகள் பூர்வ பிரஜைகள் சேர்ந்து போறது இல்லையா, அது அத்தனையும் போறதுனால என்ன ஆறுது, இவனுக்கு அந்த விஷயங்கள் இருக்குங்கிறத வர்ணிக்கிறதுக்காக என்ன பண்றார், அங்கேயும் போய் சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னு வர்ணிக்கிறார். கச்சித் யுவா சமதிகம்ய சுராங்கனாம் வை ரூபாதிகாம் குணவதீம் கில பக்தி யுக்தா ஸ்ரீயான் குணான் பிரவிதான் பிரவதம் ஸ்ததாசோ தாம் பிரேமதாம் அனுச்சகாரச்ச யோக யுக்தா. இன்னும் என்ன பண்றான், கச்சித் யுவா அதாவது சமதிகம்ய சுராங்கனா, ஒரு தேவலோகத்து அப்சரஸ் பெண் வந்திருக்கா, அந்த அப்சரஸ் பெண் இவனை விட ரூபாதிகாம் குணவதீம், இவனை விட பல குணங்கள்ல பல மடங்கு பெரியவ, குணங்கள் பல மடங்கு மிக்கவ, நல்ல அழகானவ. சோ அவளை தன்னுடைய வசப்படுத்துறதுக்காக, அவ தன்னுடைய கண்ட்ரோல்ல வரணுங்கிறதுக்காக என்ன பண்றான், ஸ்ரீயான் குணான் பிரவிதான் பிரவதன், ஸ்ரீயான் குணான் அங்க போயும் பிரவிதான் பெருமைப்படுத்தப்பட்டதாக தன்னுடைய குணங்களை வர்ணிக்கிறான். அதாவது என்ன பண்றான், பல மடங்கு அதிகமாக தன்னுடைய குணங்களை வர்ணிக்கிறான். தாம் பிரேமதாம் அனுச்சகாரச்ச யோக துக்கா, தன்னுடைய மனைவிட்டு பேசுற மாதிரி என்ன பண்றான், அவள்கிட்டயும் அதே ஆட்டிடியூடோட யோக யுக்தா ஏகாகிரதையோட அவள்கிட்ட பேசுறான் அப்படிங்கிற. இது அவனுடைய ஆட்டிடியூட். அதாவது பொறத்தியார தன்னுடைய குணத்தை பெருமைப்படுத்தி அதிகப்படுத்தி சொல்லி எக்ஸாஜரேட் பண்ணி பொறத்தியார எப்படி தன்னுடைய கண்ட்ரோல்ல கொண்டது அப்படின்ற மாதிரி. பௌமம் ரஜோ அதி விததம் திவி சம்ஸ்திதஞ்ச ராத்திரிஞ்சகார தரணிஞ்ச சமாவிருணோத்யத் அதாவது என்ன பண்ணிட்டு, இந்த வீரர்கள்லாம் ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை போடும் போது அங்க இருக்கிற புழுதி கிளம்புறது, அந்த புழுதி ஆகாசத்தை தரணி ஆகாசத்தை மறைக்கிறது. மறைக்கும் போது பகலா இருந்து கூட அது என்னது இருட்டுங்கிற பாவனையை ஏற்படுத்துறது. மக்னம் ததேவ ருதிராம்புனி தாவகஸ்மாத் ருதிராம்புனிதவ் அகஸ்மாத் சடதா என்ன எடுத்து ருதிர அம்புனிதவ், அதாவது ரத்த கடல்ல அந்த தூசிய படியும் போது அது அத்தனையும் ரத்த சேராகி அங்க ஆகாசத்திலேயே அது செவேல்ன்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி சூரியனே செக்க செவேல்னு தோணும்படி பண்ணிடுறது. பிராதுர்பபுவ ரவிரப்யதி காந்தி யுக்தா, ரவியும் என்ன எடுத்து செவந்த நிறத்தை உடையவனாக அந்த மாதிரியானா. கஷ்டித் கதஸ்து ககனம் கில தேவகன்யாம் சம்பிராப்பி சாரு வதனாம் கில பக்தி யுக்தாம் நாங்கி சகார சதுரோ விரத நாச பீதா யாசியத்தேயம் மம விருதா அனுகூல சப்தா. அதோட இன்னொன்னு என்ன பண்றான், அந்த ஆட்டிடியூட் சம்ஸ்காரங்கள் எப்படி இருக்குங்கிறதுக்காக கஷ்டித் கதஸ்து ககனம் கில தேவகன்யாம், யாரோ ஒருத்தர் செத்து போயிட்டான், செத்து போனவன் அங்க போன உடனே அவன் ஐஷன் போறதுக்கு ஒரு தேவகன்யா வந்திருக்கா. சம்பிராப்பி சாரு வதனாம் கில பக்தி யுக்தாம், அவனிடம் ரொம்ப ஈடுபாடோட ஒரு தேவகன்யா அவன் ஐஷன் போறா. ஆனா அவன் இந்த லோகத்துல சண்டை போடும்போது பிரம்மச்சாரி, அவன் போயிருக்கிறது பிரம்மச்சாரி தான். சோ அந்த மாதிரி ஒரு தேவகன்யா அவளை தான் அக்செப்ட் பண்ணிண்டா தன்னுடைய பிரம்மச்சரிய விரத பங்கம் வந்துருமேன்ட்டு என்ன பண்றான், நாங்கீச்சகார சதுரோ விரத நாச பீதா, தன்னுடைய பிரம்மச்சரிய விரதத்துக்கு நாசம் வந்துருவேன்னு அதில் பயந்தவனாக அவளை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே மாதிரி இன்னும் என்ன பண்றான், யாசியத்தியம் மம விருதா அனுகூல சப்தா, தான் ஒரே மனைவியோட இருக்கிறவன் இவ்வளவு அக்செப்ட் பண்ணிட்டா அந்த ஒரே மனைவியோட ஏகபத்னி விரதம்னு சொல்ற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறதுங்கிற சப்தம் போயிடும் அப்படிங்கிற பயத்துல இவன் என்ன பண்றான், இன்னொருத்தான் அக்செப்ட் பண்ணிக்கல. அனுகூலன்னு சொன்னோம்னாக்க ஒரு மனைவியிடம் பூர்ண ஆதரவோட இருக்கிறவன் யாரோ அவன், அந்த மாதிரி இருக்கிறவனுக்கு அனுகூலன்னு பேரு. அனைத்து மனைவிகளிடமும் ஈக்குவலா இருக்கிறவனுக்கு தட்சிணன்னு பேருன்னு, அந்த மாதிரி யாருக்கு என்ன எது அப்படின்னு சொல்லியிருக்கா, அது போயிடுங்கிற பயத்துல என்ன பண்றான், இன்னொருத்தனும் அக்செப்ட் பண்ணிக்கிறது. கிரகஸ்தனும் அக்செப்ட் பண்ணிக்கல, பிரம்மச்சாரியும் அக்செப்ட் பண்ணிக்கல அப்படிங்கறதாக வர்ணிக்கிறார். சங்கிராமே சம்பர்த்தே தத்ர யுஜாஜித் பிருத்திவிபதிஹி ஜகான வீரசேனந்தம் பாணை தீவிரை சுதாருணை. இப்ப என்ன ஆச்சுன்னார், சங்கிராமே இது வரைக்கும் அந்த வீரர்கள் எப்படி இருந்தாங்க, இவெல்லாம் எப்படி இருந்தாங்கன்னு இன்சிடென்டலி அந்த இடத்துல என்ன பண்ணார், சாதாரணமா என்ன நடக்கிறது எப்படி வர்ணிக்கிறா, அதனுடைய புராணிக் பேக்ரவுண்ட் என்ன, அந்த டிஸ்கிரிப்ஷனுக்கு புராணிக் பேக்ரவுண்ட் என்னங்கறது சொன்னார். மேல ஸ்டோரியை டெவலப் பண்றார். சங்கிராமே சம்பிரதே தத்ர யுதாஜித் பிருத்திவிபதிஹி, ராஜாவான யுதாஜித் என்ன பண்ணா, ஜகான வீரசேனந்தம் பாணைஹி, வீரசேனனை ஒரு பானத்தை எடுத்து அடிச்சா. தீவிரைஹி சுதாருணைஹி, ஷார்ப்பாவும் ரொம்ப கொடுமையா வேகமா தடுக்க முடியாம இருக்கிற பானத்தால அடிச்சு வீரசேனம் ஜகான, வீரசேனனை கொன்னுட்டான். நிகதஸ்ஸ பபாதோர்வியாம், அவனு அடிபட்டு கீழே விழுந்திருக்கான். சின்ன மூர்தா மகிபதிஹி, தலை வெட்டுப்பட்டு கீழே விழுந்திருக்கான். பிரபக்னம் தத்பலம் சர்வம், வீரசேனை கீழ்ந்த உடனே என்ன எடுத்து அவனுடைய சேனை சின்ன பின்னப்பட்டு போச்சு, உடைஞ்சு போச்சு. நிர்கதம் சதுர்திசன், நாலா பக்கமும் தனக்கு வீரர்கள் தனக்கு தலைவன் இல்லைன்னு உடனே
யாரு தன்னை லீட் பண்ணுவா, எப்படி போறது, என்ன எதுன்னு தெரியாம அது நாலா பக்கமும் அதாவது தாங்க அடிபட்டுருவோங்கிற எண்ணத்துல நாலா பக்கமும் ஓடி போயிடுது. அப்புறம் மனோரமா ஹதம் ஸ்ருத்வா பிதரம் ரணமூர்தனி, மனோரமா அவருடைய பொண்ணு என்ன பண்ணா, அப்பா சண்டையில இறந்துட்டார் அப்படின்னு கேட்டு பயத்ரஸ்தாச்ச சஞ்சாதா பிதுரு வைரம் அனுஸ்மரன், தந்தைக்கு யுதாஜித்திட்ட இருந்த எனிமிட்டியை நினைச்சுட்டு பயத்ரஸ்தா பயத்தினாலே ரொம்ப நடுக்கிறவனா ஆனா அவன் நினைக்கிறா, அவளுடைய நினைப்ப வர்ணிக்கிறார், அவளுடைய தாட் ப்ராசஸ். ஹனிஷ்யதி யுதாஜித்வை புத்திரம் மம துராசையா, துராசையா தன்னுடைய பேரனுக்கு தான் ராஜ்யம் போகணும், அவன் பேரன் சின்னவன், அவனுடைய பேரனுக்கு தான் ராஜ்யம் போகணும் அப்படின்னு வர்ணிக்கிற அவன் என்ன பண்ணான், யுதாஜித் ஹனிஷ்யதி என்னுடைய பிள்ளைய கொண்டுடுவான். பர்த்தாச்சாபி மிருதா என்னுடைய கணவரும் போயிட்டார். அத்யைவ புத்ரோயம் மம பாலகா, இன்னைக்கு என்னுடைய பையன் என்னவா இருக்கான், மைனரா சின்ன குழந்தையா சண்டை போட முடியாம இருக்கான், தெரியாது, ட்ரெயின்டா இல்ல. லோபோ அதீவச்ச பாபிஷ்டா, உலகத்திலேயே பாபிஷ்டா ரொம்ப கடுமையான பாபி எதுன்னா பாபியான்னு சொல்லுவா, கடுமையான பாவி எதுன்னு கேட்டா லோபகா பேராசைதான். லோபோதீவ பாபிஷ்டா தேன கோவான் வசீகிருத்தா, யார்தான் அந்த பேராசையின் வசப்படல, யார்தான் அதுக்கு வசப்பட்டு தவறான காரியங்களை செய்யல. கிம்ன குறியா ததாவிஷ்டா பாபம் பார்த்திவ சத்தமஹா, அந்த பேராசையின் வசப்பட்டவர்கள் என்ன பாவத்தை தான் செய்ய மாட்டார்கள், எதைத்தான் செய்ய மாட்டார்கள். பிதரம் மாதரம் பிராதூன் குருன் ஸ்வஜன பாந்தவான் ஹந்தி லோப சமாவிஷ்டா, யாரா இருந்தாலும் பிதரம் மாதரம் அப்பா அம்மா பந்துக்கள் குரு சகோதரர்கள் அப்படின்னு யாரா இருந்தாலும் தன்னுடைய வழிக்கு குறுக்க வரவர்களா இருந்தா என்ன பண்ணுவாங்க, லோபசமாவிஷ்டா ஹந்தி, பேராசையின் வசப்பட்டவர்கள் அனைவரையும் கொண்டுடுவார்கள். ஜனோ நாத்திர விசாரணா, இதுல நம்ம யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இது இந்த மாதிரி நடக்குமா, லோகத்துல இப்படி பண்ணுவாளா, இப்படி எல்லாம் சந்தேகப்படுறதுக்கு இடமே இல்ல. அபக்ஷ பக்ஷணம் லோபாத், அவனுக்கு உனக்கு நீ இதை சாப்பிட்டேன்னா உனக்கு இவ்வளவு பணம் தரேன்னா என்ன பண்ணுவான், எதுவா இருந்தாலும் கொடு அப்படின்பான். அபக்ஷ பக்ஷணம் லோபாத் அகம்யா கவனம் ததா, நான் உனக்கு இவ்வளவு பணம் தர, நீ இந்த காரியத்தை பண்றேன் அப்படின்னா என்ன ஆகும், பணத்துக்காக பேராசை தானே, அந்த பணத்தை நியாயமான முறையில சம்பாதிக்கணுங்கிறது இல்ல. நீங்க இதெல்லாம் சொல்ற மாதிரி இருக்கும், கூலி படன்ற மாதிரி. சோ அகம்யா கமனம், எது வேணாலும் செய்ய அந்த அவளை தன்னுடைய வழிக்கு கொண்டு வந்துடணும், வழி கொண்டு வந்துட்டா அவசத்தெல்லாம் நம்ம கிட்ட வந்துடும்னா அகம்யா கமனம் ததா. கரோதிக்கல திருஷ்ணார்த்தோ தர்ம தியாகம் ததா புனகா, சோ தர்மத்தை தன்னுடைய மதத்தையும் விடுவான், தான் எதை அனுஷ்டானம் பண்ணணுமோ எந்த அனுஷ்டானங்கள் தனக்கு விதிக்கப்பட்டிருக்கோ அதையும் விடுறதுக்கு தயாரா இருப்பான், அதையும் யோசிக்க மாட்டான், தயங்க மாட்டான். தர்ம தியாகம் ததா ந சகாயோஸ்தி மே கச்சித், இந்த நகரே அவன் ரொம்ப மகாபலகா, அத்த மகாபலகா சகாய, எனக்கு பலம் வாய்ந்த யாரும் எனக்கு உதவி செய்யறதுக்கு இல்ல. யதாதாரே ஸ்திதாசாகம் பாலயாமி சுத்தம் சுபம், யாருடைய நிழல்ல இருந்துட்டு என் மகனை நான் வளர்க்க முடியுமோ அப்படிப்பட்ட மகாபலனா எனக்கு ஆதரவு கொடுக்கணும்னா இந்த ஊர்ல யாருமே கிடையாது. ஹதே புத்திரே நிருபேணாதிய கிம் கரிஷ்யாம் யகம் புனகா, இப்ப யுதாஜித் என்னுடைய பையனையும் கொண்டுட்டான்னா நான் என்ன பண்ண போறேன். நமே திராசா சிபோனே ஏவை சுஸ்திதாகியம், என்னை காப்பாத்துறதுக்கு இந்த லோகத்துல யாருமே கிடையாது இந்த சூழ்நிலையில. சாபி வைரயுதா காமம் சபத்னி சர்வதாபவே லீலாவதி நமே புத்திரே பவிஷ்யதி தயாவதி, என்னுடைய சக்கலத்தியான லீலாவதியும் என்னிடம் எனிமிட்டிய அதாவது ஒரு எதிர்ப்பு உணர்ச்சியோட தான் இருக்கா, நிச்சயமா அவ என்னுடைய பிள்ளையும் சரியான முறையில பாதுகாக்க போறது இல்ல. யுதாஜிதி சமாயாதே நமே நிசரணம் பவேத், யுதாஜித் உள்ள ஊருக்குள்ள வந்துட்டான்னா, இப்ப ஜெயிச்ச உடனே அவ உடனே வரமாட்டா, ஜெயிச்ச உடனே என்ன பண்ணுவா, எதிரி ஊர்ல யார் இருப்பா, தனக்கு எதிர்ப்பு இருக்கா, அந்த எதிர்ப்பு எதிர்பாராத சமயத்துல ஏதாவது அது என்ன ஆகும், ஒரு இந்த ஸ்டெல்த்லி ஆக்டிவிட்டிஸ் திருட்டுத்தனமா கொல்றதுக்கு முயற்சி பண்றாளெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணணும், the city has to be secured first. ஊருக்குள்ள வரதுக்கு முன்னாடி சிட்டியை என்ன பண்ணணும், தனக்கு ஒரு ஆதரவும் பலமும் காபந்தும் மிக்கதா பண்ணிக்கணும். அதோட நேரம் நல்ல நேரமா இருக்கணும், அந்த நேரம் பார்த்துதான் வர முடியும். சோ எப்படியும் வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், உடனே உள்ள வீரர்கள் வேணா நுழையலாம், தலைவர்கள் கொஞ்சம் நுழையறதுக்கு டைம் ஆகும். அவன் நுழைஞ்சிட்டான்னா வீரர்களுக்கு இவ்வளவு அடையாளம் தெரியாது, அதனால அவன் நுழைஞ்சிட்டான்னா நான் வெளியில போறது கஷ்டமா போயிடும். நிசரணம் அதாவது என்ன எடுத்து பவேத், நான் வெளியில தப்பிக்கிறதுங்கிறது முடியாம போயிடும். அதனால ஞாத்வா பாலம் சுதம் சோத்திய காராகாரே பவிஷ்யதி, என்னுடைய பையன் சின்ன குழந்தையா மைனரா இருக்கான்னு அவன் என்ன பண்ணுவான், நாளைக்கு இவன் சத்ருஜித்துக்கு இவன் எதிரியா வரலாம், அவனுடைய ராஜ்யத்தை புடுங்கிக்க ட்ரை பண்ணலான்னு என்ன பண்றான், அவனை தூக்கி உள்ள போட்டு விடலாம் அப்படின்னு அதை ஜெயில போட்டுருவான் அப்படின்னார்.
கதை சொல்றா, யார் யாரெல்லாம் எப்படி எப்படி நடந்துட்டு இருக்கான்னு ஒரு 3 கதை சொல்றா. ஒரு கதை இந்திரன் எப்படி தனக்கு போட்டியா வரக்கூடிய திதியினுடைய குழந்தைகளை கொன்னான், அதாவது திதியினுடைய குழந்தைகளை கொல்லல, அழிக்க முயற்சி பண்ணினான். அதே மாதிரி சகரனுடைய அம்மா, அதாவது இந்த சகரன் ஒரு சக்கரவர்த்தி, இந்த இதுல இக்ஷ்வாகு குலத்துல வந்தவன். அவன் வயசுல இருக்கும் போது அவனுடைய சிற்றனை என்ன பண்ணான்னா, இந்த குழந்தைய கொல்றதுக்கு அவன் அம்மாவுக்கு விஷம் கொடுத்தா. அவன் விஷத்தோட பிறந்ததுனால அவனுக்கு கரன்ற வார்த்தைக்கு விஷம்னு அர்த்தம். அதனால விஷத்தினுடைய அடையாளத்தோட பிறந்ததுனால இந்த குழந்தைக்கு சகரன் அப்படின்னு பேரு வச்சா. அதே மாதிரி கைகேயி ராமனை காட்டுக்கு அனுப்பிச்சா பரதனுக்காக. இந்த 3 கதைகளும் எப்படி மாற்றாந்தாயனுடைய குழந்தைகள், அதாவது இந்த இதெல்லாம் இருக்க இவெல்லாம் எப்படி தகராறு பண்றா, அதாவது இன்னொருத்தர் வளர்றதை விரும்புறது இல்ல, தனக்கு போட்டியா வளர்றதை விரும்புறது இல்லைங்கிறது தெரியறது அப்படிங்கறத அந்த மனோரமா நினைச்சு பாக்குறா. ஸ்ரூயதேகி புரா இந்திரேன, இந்த ஒரு கதையை நம்ம கேட்டிருக்கோம். இந்திரன் என்ன பண்ணா, மாதுர் கர்ப்பகத சிசுகு கிருந்திதா சப்ததா, அதாவது திதி இந்திரனை கண்ட்ரோல் பண்றதுக்காக தனக்கு ஒரு குழந்தை வேணும்னு சொன்னான். ராமாயணத்துல இந்த கதை வருது, பாலகாண்டத்துல. அவன் என்ன பண்றான், இந்திரன் தான் திதியை இது பண்றான், அட்டன் பண்றான். திதி ஏதோ ஒரு சின்ன தப்பு பண்றா, அதாவது அவ சின்ன தப்புன்னு இல்ல, அவ கொஞ்சம் அனுஷ்டானத்துல பங்கம் வருது. அந்த அதாவது தலைமாடு கால் மாடு தெரியாம ஒரு நாளைக்கு அவ கட்டில படுத்துடுறா. அந்த தோஷத்தினால என்ன ஆயிடுச்சுனாக்க அவளுடைய கர்ப்பத்துக்கு ப்ரொடெக்ஷன் இல்லாம போயிடுறது. அப்ப சட்டுன்னு என்ன பண்றான்னா, இந்திரன் அவ கர்ப்பத்துக்குள்ள குழந்தை அந்த குழந்தைய வெட்டிப்படுறான். அந்த குழந்தைய கொல்ல முடியல, 7 வெட்டுறான். வெட்டின உடனே அந்த குழந்தை அழ ஆரம்பிக்கிறது. அழாதேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு 7 ஒரு 7 வெட்டுறான். 49 ஆயிடுச்சு. அதனால 49 மருத்துகள்னு பேரு. அந்த குழந்தைகள் இந்திரனுக்கு அசிஸ்ட் பண்றதா, இந்திரனுக்கு சர்வ் பண்றதா ஆயிடுச்சு. சோ இந்திரனை கொல்லணும்னு அவன் தயார் பண்ண குழந்தை இந்திரனுக்கு அசிஸ்டண்டா போயிடுது. அந்த மாதிரி அனுஷ்டானத்துல ஜாக்கிரதையா இருக்கணும்னு. பிரவிசிய உதரம் மாதுகு, அம்மாவினுடைய வயிற்றுக்குள்ள கர்ப்பத்துல புகுந்து கரே கிருத்வா அல்பகம் பவிம்னா வஜ்ராயுதம், தங்கிட்ட இருக்கிற வஜ்ராயுதத்தை ரொம்ப சின்னதா பண்ணிட்டு ஏகோன பஞ்சாசதிபி தே அபவன் மருதோதிவி புத்திராஸ்தே சப்ததா, முன்னாடி 7 வெட்டினா இல்லையா, அந்த 7 திருப்பி 7 வெட்டினான். சோ 49 குழந்தைகளா அதை பண்ணினான். சபத்னியை, இது ஒரு கதை. சபத்னி கரளம் தத்தம் சபத்னியான் நிருபபாரியையா, ஒரு ராஜாவோட 2 மனைவிகள், ஒரு மனைவி பிள்ளையான் இருந்தா, அவளுக்கு அவளுடைய சக்கலத்தை என்ன பண்ணா, கரளம் விஷத்தை கொடுத்தா. கர்ப்பநாசார்த்தம், அந்த கர்ப்பம் கலையணும்னு விஷத்தை கொடுத்தா. புறா ஏதத்வை மயா சுத்தம் ஜாதஸ்து பாலக பச்சாத், ஆனா அந்த குழந்தை அந்த விஷத்தினால கொல்லப்படல, அந்த குழந்தை பிறந்துட்டு தேகே விஷயுத்தில, அது சரீரத்துல அந்த விஷத்தின் அடையாளத்தோட அந்த விஷத்தினுடைய இம்பாக்டோட பிறந்தது. தேனாசௌ சகரஹா, சகர சக்கரவர்த்தின்னு சொல்ற பாருங்க, அம்சுமான் அசமஞ்சஸ் எல்லாம் பிறந்தா இல்லையா, அந்த இதுதான் அம்சுமானுடைய தாத்தா, அசமஞ்சஸோட அப்பா சகரஹா, அதனால அவனுக்கு சகரன்னு பேரு. சகரஹா விக்கியாதோ பூமி மண்டலே ஜீவமானேத பர்த்தாவை, பர்த்தா ஜீவமானஹா உசுரோட இருக்கான். கைகேயா நிருபபாரியா ராம பிரபராஜிதோ ஜேஷ்டா, ராமன் ஜேஷ்டனா இருந்தாலும் காட்டுக்கு அனுப்பப்பட்டான் நிருபபாரியா 2வது சக்கலத்தினால. மிருதோ தசரதோ நிருபஹா மந்திரின ஸ்வவசா காமம், மந்திரிகள்லாம் சுதர்சனம், அதாவது இந்த மனோரமாவுடைய மகன் சுதர்சனம் தான் ராஜாவா வரணும்னு முதல்ல சொன்னாங்க. ஆனா இப்ப என்ன ஆயிட்டாங்க, துவ அவசாகா, அவ தங்களுடைய கண்ட்ரோல்ல இல்ல. துவ அவசா காமம், ஏன்னா இப்ப ராஜா இவன் யுதாஜித் ஜெயிச்சுட்டான். ஏமே புத்திரம் சுதர்சனம் ராஜானம் கத்து காமாவை யுதாஜித் வசகாச்ச, என்னுடைய பிள்ளைய ராஜாவாக்கணும்னா கூட அவள் இப்ப யுதாஜித் சொன்னதை மீற முடியாது. நமே பிராதா ததாசூரா யோமாம் பந்தாத் பிரமோச்சியே, என்னுடைய பிரதரும் என்னுடைய சகோதரனும் அவ்வளவு சூரன் இல்ல, இந்த இக்கட்டில இருந்து அவனால விடுவிக்க முடியாது. மகத் கஷ்டம் சம்பிராப்தம் மாவாயி தெய்வ யோகதா, ஏதோ என்னுடைய தலைவிதி இவ்வளவு பெரிய கஷ்டம் வந்திருக்கு. உத்தியம சர்வதா காரியா, எஃபர்ட் ஹாஸ் டு பி ஆல்வேஸ் மேட், நம்மளால முயற்சி செஞ்சுட்டே இருக்கணும். சித்திர் தெய்வாதி ஜாயதே, நம்மளுடைய முயற்சிக்கு பலன் பகவான் தேர்ந்து, நம்மளுடைய விதி பிரகாரம் பலன் வரும். ஆனா விதி பிரகாரம் பலன் வருங்கிறதுக்காக முயற்சிக்காம இருக்க முடியுமோ? உபாயம் புத்திர ரட்சார்த்தம் கரோமியத்ய துவரான்விதா, என்னுடைய மகனை காப்பாத்துறதுக்காக அவசரமா நான் ஏதோ ஒரு முயற்சி செஞ்சுதான் ஆகணும். இதி சஞ்சித்திய சாபாலா விதல்லம் சாபிமா அதிமானிதம், விதல்லம்னு தன்னுடைய ஒரு கௌரவம், தன்னுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் உடையவர்,
அதாவது இவனுக்கு இந்த துருவசந்திக்கு ஆதரவா இருந்த ஒரு மினிஸ்டர், இன்னும் யுதாஜித் கண்ட்ரோலுக்கு போகாத ஒரு மினிஸ்டர் விதல்லன்னு பேரு. அவனை என்ன பண்ணா, அவனை கூப்பிட்டா. நிபுணம் சர்வகாரியேஷு, எல்லா விதத்திலும் கெட்டிக்காரன். சிந்தியம் மந்திரி வரோத்தமம், மந்திரிகளுக்குள்ள சிறந்தவன். சமாஹூய தமேகாந்தே புரோவாச்ச பகுதுக்கிதா, அவனை தனியா அழைச்சு அவன்கிட்ட சொல்றா. கிரகித்வா பாலகம் ஹஸ்தே ருததி, தன்னுடைய பிள்ளைய கையில பிடிச்சிட்டு ருததி அழுதுண்டே, தீன மானசா பிதாமே நிகத சங்கிய புத்திரோயம் பாலகஸ்தா, எங்க அப்பாவும் யுத்தத்துல சுத்தி போயிட்டா, இவரும் சின்ன பையனா இருக்கான். யுதாஜித் பலவான் ராஜா, யுதாஜித்தோ ரொம்ப பலவான். கிம் விதேயம் பதசுமே, நான் இப்ப என்ன பண்ணணும்ங்கறத சொல்லுனார். தாமுவாச்ச விதல்லோசோ நாத்திரஸ்தாதவியமே வச்ச, விதல்ல அவள்கிட்ட சொல்றான், இந்த இடத்துல இருக்கப்படாது, ரொம்ப கெடுதல். கனுஷ்யாமோ வனேகாமம் வாராணசியா புனக்கில, நம்ம எல்லாம் என்ன பண்ணோம், இங்க இருந்து கிளம்பி, இவ கோசலத்துல இருக்கா, சோ இங்க இருந்து கிளம்பி நம்ம என்ன பண்ணுவோம், வாராணசிக்கு போயிடுவோம். தத்திரமே மாதுல ஸ்ரீமான் வர்த்ததே பலவத்தரகா, அங்க என்னுடைய மாமா சுபாகுன்னு பேரு, ரொம்ப பலம் பொருந்தினவன் இருக்கான். சுபாகுருதி விக்கியாதோ ரக்ஷிதாச பவிஷ்யதி, சுபாகுன்னு பேரு, அவன் உனக்கு காப்பாத்துறவனா இருப்பான். யுதாஜித் தர்சனோத்கண்ட மனசா நகராத்பவிஹி, யுதாஜித்த பாக்கணும் அப்படின்னு வெளியில போறோம்னு நிர்கத்திய ரதமாருக்கிய கந்தவியம் நாத்திர சஞ்சயா. அதான் இப்ப என்ன, இப்ப யுதாஜித் வர வரைக்கும் நம்ம காத்துட்டு இருக்க கூடாது. இப்ப தோத்து போயிட்டதுனால நம்மளாவே போய் யுதாஜித்தை ரிசீவ் பண்ணணும், அவனை ரிசீவ் பண்ணணுங்கிற, அவனை போய் பார்க்கணும், அவனுக்கு மரியாதை செலுத்தணும் அப்படிங்கிற வியாஜத்துல சிதியை விட்டு நம்ம வெளியில போயிடலாம். ஏன்னா அவன் வர வரைக்கும் இருந்தா அவ்வளவு கௌரவமா, அவ்வளவு அரகன்ஸா என்ன வந்து ஒன்னால பார்க்க முடியலையான்னு அவனுக்கு கோவம் வரும் இல்லையா, அதுக்கு இடம் கொடுக்காம நம்ம முதல்ல போய் பார்த்துடணுங்கிற வியாஜத்துல ஊரை விட்டு வெளியில போயிடலாம்னு இதெல்லாம் சொல்றோம். இத்தியுக்தா தேனசாராகி கத்வா லீலாவதியும் பிரதி, ஏன்னா இப்ப ஊர்ல லீலாவதி தான் இருக்கிறதுல, ஏன்னா யுதாஜித் ஜெயிச்சுட்டான், துருவசந்தி இல்ல, மனோரமாக்கு மதிப்பு கிடையாது, லீலாவதி தான் நெக்ஸ்ட் இன்சார்ஜ். அதனால இத்தியுக்தா தேனசாராகி கத்வா லீலாவதியும் பிரதி உவாச்ச பிதரம் திருஷ்டும் கச்சாமியத்திய சுலோசனே, அப்பாவை பார்க்க போனோம் அப்படின்னு அவள்கிட்ட சொல்லிட்டு நான் போறேன் அப்படிங்கிறா. எல்லாருக்கும் தெரியும் இந்த சிச்சுவேஷன் என்னங்கிறது. விதல்லேன சம்யுக்தா நிசுருதா நகராத்பவிஹி, அதனால என்ன பண்ணா, இத்தியுக்த்வா ரதமாருஹ்ய சைரந்திரி சம்யுதா, அவளுக்கு தனக்கு தேவையான ஒரு வேலைக்காரியுடன் விதல்லனோட கூடி ஊரை விட்டு எள்ள போனா. திரஸ்தா ஆர்த்தா ஹியதிகர்பணா பிதுசோக சமாகுலா, திரஸ்தா ரொம்ப பயத்துல உடம்பு நடுங்கிறது, ஆர்த்தா ரொம்ப கஷ்டப்படுறா, அதிகிருப்பணா திருஷ்டுவா யுதாஜிதம் பூபம் பிதரம் கத ஜீவிதம், யுதாஜித்தையும் பாப்பா. தன்னுடைய யுதாஜித்தை என்ன பண்றான், வீரசேனம், ஏன்னா வீரசேனம் உடனே யாராவது எடுத்துன்னு போயிட்டு அதை எடுத்துன்னு போயிட்டு கிடைக்கல என்ன சொல்லிருப்பாது, அதனால அதை பார்த்துட்டு இருக்கான். பிதரம் கத ஜீவிதம் சம்ஸ்காரியாச்சு சம்ஸ்காரியஞ்ச துவராயுக்தா, சம்ஸ்காரியச்சு துவராயுக்தா, தன்னுடைய அப்பாவுக்கு பண்ண வேண்டிய சம்ஸ்காரங்கள் அதெல்லாம் அவசரமா பண்ணிட்டு, வேப்பமானா பயாகுலா தினத்வயேன சம்பிராப்தா ராஜ்ஞி பாகீரதி தடம், அவசர அவசரமா அதே ரதத்துல 2 நாள் வேகமா அங்கிருந்து டிராவல் பண்ணி கங்கை கரைக்கு வந்து சேர்ந்தா. நிஷாதைர் லுண்டிதா, அங்க வந்து நிறைய வேடர்கள்லாம் இருக்காங்க. ஒரு தனியா ஒரு பொம்பளை வந்து ரதத்துல வரத பார்த்த உடனே என்ன பண்ணாங்க, கும்பலா சேர்ந்துட்டு they plundered and robbed her. லுண்டிதா அவர்களாலே, லுண்டிதான்னாக்க they waylaid her. தத்திர கிரகீதம் சகலம் முசு, அவள்கிட்ட இருந்த பணம் அத்தனையும் புடிங்கிட்டாங்க. ரதஞ்சாப்பி கிரகித்வாதே, அவளுடைய தேரையும் அவள்கிட்ட இருந்து வாங்கிட்டாங்க. நிர்கதாக தசிய, நல்ல வேலை அவளை கொல்லல, அவளெல்லாம் விட்டுட்டு தேரையும் எடுத்துட்டு அவ போயிட்டா. ருததி சுதமாதாய வாரு சாரு 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 வஸ்திரா மனோரமா, அவள்கிட்ட இருந்துதா உடம்புல இருக்கிற ஒரு புடவை தான், அதோட என்ன பண்ண அழுதுண்டே நிர்யையும் ஜான்னவி தீரே சைரந்திரி கரலம்பிதா, தன் வேலைக்காரி கையை பிடிச்சிட்டு, என்ன இவ்வளவு தூரம் தனியா எல்லாம் நடந்து போனதெல்லாம் இல்ல இல்லையா, அதனால கரலம்பிதா. ஆருஷிச்ச பயா சீக்கிரம் உடுபம்சா பயாகுலா, பயத்தினால அங்க ஒரு பரிசல் இருக்கு, அந்த பரிசல்ல ஏறிண்டு தீர்த்துவா பகீரதியும் புண்ணியாம் எயோ திரிகூட பர்வதம், சித்திரகூட பர்வதம் இருக்கு பாருங்க, அந்த சித்திரகூட பர்வத்துக்கு அவசர அவசரமா போய் சேர்றா. பாரத்வாஜாசிரமம் பிராப்தா துறையாச்ச பயாகுலா, அங்க போய் பாரத்வாஜாசிரமம் நம்ம பார்த்துமே, ராமர் வரும்போது சித்திரகூடத்துல இருக்கிற பாரத்வாஜாசிரமம், அந்த ஆசிரமத்துக்கு போய் சேர்றா. சம்வீட்ச தாபசாம்சத்திர சஞ்சாதா நிர்பயா ததா, அவளை பார்த்த உடனே மனசுல ஒரு திருப்தி, கொஞ்சம் பயம் போறது, தைரியம் வருது. முனிநாசா ததஸ்பிருஷ்டா குவாசி கட்சிய பரிகிரகா, நீ யாருமா, எங்க இருந்து வர, யாருடைய ஒய்ஃப் அப்படின்னு அவர் கேட்கிறார். கஷ்டேனாத்திர கதம் பிராப்தா, இந்த இடத்துக்கு அவ்வளவு சுலபமா வர முடியாதே, ரொம்ப கஷ்டமா தான் வரணும், அவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க வர வேண்டிய காரணம் என்ன, சத்தியம் ப்ரூஹி சுச்சிஸ்மிதே, உண்மை என்ன, நடந்தபடி சொல்லுங்க. தேவிவா மனுஷி வாசி, என்ன தேவலோகத்து பெண்ணா, நீ இல்ல மனுஷலோகத்து பெண்ணா, பாலபுத்திரா, அதுவும் ஒரு சின்ன குழந்தைய கையில வச்சிருந்து எப்படி அந்த சின்ன குழந்தையோட இங்க வர,
ராஜ்ய பிரஷ்டேவ வாமோரு பாசித்துவம் கமலேக்ஷனே, உன்னை பார்த்தா ராஜ்யத்தை இழந்தவள் போல தெரியறதே என்ன. ஏவம் சா முனினா பிருஷ்டா நோவாச்ச வரவர்ணினி, முனிவர் கேட்கும் போது சொல்ல முடியல. ருதி துக்க சம்சப்தா விதல்லம் சமாதிசத், விதல்லனை பார்த்து பதில் சொல்ல சொன்னான். விதல்லஸ் தமோவாச்சேதம் துருவசந்திர் நிபோத்தமஹா, விதல்லன் சொல்றான் துருவசந்தின்னு ஒரு ராஜா இருந்தா, தஸ்ய பாரியா தர்மபத்னி, அவனுடைய பாரியா அவனுடைய தர்மபத்னி, இவ பாரியா மட்டும் இல்ல தர்மபத்னியும் கூட, பட்ட மகிழ்ச்சி. நாம்னேயம் மனோரமா, இவ பேரு மனோரமா. சிம்மேன நிகதோ ராஜா சூரியவம்சி மகாபலஹா, சூரிய வம்சத்தை சேர்ந்த அந்த ராஜா சிங்கத்தினால கொல்லப்பட்டான். புத்ரோயம் திருபதேஸ்தஸ்ய நாம்னா தெய்வ சுதர்சனஹா, இவன் அவனுடைய புள்ள சுதர்சனன்னு பேரு. அஸ்யா பிதா அதி தர்மாத்மா தௌஹித்ரார்த்தம் மிருத்தோருணே, இவனுக்கு பட்டத்தை கொடுக்கறதுக்காக சண்டை போட்டு அந்த சண்டையில இவனுடைய தாத்தா இறந்து விட்டார். யுதாஜித் பயசந்திரஸ்தா சம்பிராப்தா விஜயவனே, போட்டியா இருக்கிற பையனோட தாத்தா யுதாஜித் அவங்கிட்ட இருக்கிற பயத்தினால இந்த காட்டுக்கு வந்து சேர்ந்திருக்கா. துவாமேவ சரணம் பிராப்தா, உங்களை தன்னை காப்பாத்துறதுக்காக தன்னுடைய உயிருக்கு அடைக்கலம் நாடி உங்களை சரணமாக அடைந்திருக்கிறாள். பாலபுத்ரா, ஒரு சிறுவனுக்கு தாயா இருக்கக்கூடிய இந்த நிருபாத்மஜா, அரசனின் மகளும் அரசனின் மனைவியும் ஒரு சிறுவனின் தாயுமான இவள் உங்களை அடைக்கலம் அடைந்திருக்கிறாள். திராதா பவ மகாபாக, நீங்க தான் இவளுக்கு அடைக்கலம் கொடுத்து காப்பாத்துறவரா இருக்கணும். துவமஸ்யா முனிசத்துவ துவமஸ்யாக திராதா, இவளுக்கு அடைக்கலம் கொடுங்க. ஆர்த்தசிய ரட்சணே புண்ணியம், அடைக்கலம் வந்தவரை பயம்னு சொல்லி அடைக்கலம் வந்தவரை காப்பாத்துறது யாகம் பண்றதை காட்டிலும் அதிகம். யஜ்ஞாத் அதிகம் உதாகதம், யஜ்யம் பண்ற புண்ணியத்தை காட்டிலும் அதிகம் இல்லையா. பயத்ரஸ்தஸ்ய தீனஸ்ய விசேஷ பலதம் சுத்தம். சோ பயத்துல வாடிட்டு இருக்கிற ஒரு மனுஷனுக்கு தைரியம் கொடுக்கறதுங்கிறது ஒரு யாகம் பண்றதை விட அதிகமான ஒரு புண்ணியமா சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னார். யாரு விதல்ல ரிஷி சொல்றார், நிர்பயா வச கல்யாணி, தைரியம் கொடுக்கிறது, பயம் இல்லாம நீங்க இருக்கலாமா. புத்திரம் பாலய சுப்ரதே, உன்னுடைய விரதங்களை அனுஷ்டானம் பண்ணிட்டு குழந்தைய பாதுகாத்துன்று. நதே பயம் விசாலாட்சி கர்த்தவியம் சத்ரு சம்பவம், உன்னுடைய எதிரிகள்ட்ட இருந்து எந்த பயத்தையும் அடைய வேண்டிய தேவையில்லை. பாலயஸ்வ சுத்தம் காந்தம் ராஜா தேயம் பவிஷ்யதி, உன்னுடைய குழந்தைய பாதுகாத்துன்னு வா, நாளைக்கு இவன் நிச்சயமா ராஜாவா ஆவான். நாத்திர துக்கம் ததா சோகா கதாச்சித், இங்க உனக்கு எந்த விதமான சோகமோ துக்கமோ தேவையில்லை. ந கதாச்சித் சம்பவிஷ்யதி. வியாசர் இந்த அத்தியாயத்தை முடிக்கிறார். இத்யுக்தா முனினா ராஜ்ஞி ஸ்வஸ்தாசா சம்பபூவஹ, ராஜா இந்த முனிவர் இந்த மாதிரி சொன்ன உடனே she became very confident and ஸ்வஸ்தா, ஒரு மாதிரி என்ன சொன்னா, தனக்குள்ள ஒரு தைரியத்தை வந்தவளாய், ஒரு கான்பிடென்ட் வந்தவளா என்ன பண்ணா, ஸ்வஸ்தா, she got herself கம்போஸ்டா இருந்தா. ஸ்வஸ்தானா கம்போஸ்ட். உடஜே முனினா, முனிவர் என்ன பண்ணார், அவளுக்காக ஒரு தனியான ஒரு குடிசையை ஒன்று ஏற்பாடு பண்ணி கொடுத்து, வீதசோகா ததாவசத்துல இரு அப்படின்னா. சைரந்திரி சகிதா தத்திர விதல்லேனச்சு சம்யுதா, சைரந்திரி விதல்லன் 2 பேரும் அவளுக்கு அங்க உதவியா இருந்தாங்க. சுதர்சனம் பாலையானா, சுதர்சனனை பாலையானா காப்பாற்றுபவளாய். பிரசன்ட் கண்டினியூஸ். நியவசத்சா மனோரமா, அந்த மனோரமா அங்க அந்த மாதிரி வசித்து வந்தாள் அப்படின்னு. அவ படுற கஷ்டங்கள் என்னன்னு சொல்ற. இன்னைக்கும் துர்கா குண்டுன்னு ஒரு இடம் காசியில இருக்கு. கூஷ்மாண்டான்னு ஒரு அம்பாள். அந்த கூஷ்மாண்டாங்கிற அம்பாளை என்ன ஆகும்னா, அவ மகாகாளி மகா சரஸ்வதினு 3 விதமா தானே, மகாகாளி மகா சரஸ்வதினு மகாலட்சுமின்னு 3 அதுல அந்த துர்காங்கிற ஒரு அவதாரம், அத வைஷ்ணவின்னு ஒரு அவதாரம். அந்த வைஷ்ணவிங்கிற அவதாரம் சுதர்சனனுக்கு துணையா வரான்னு மேல இந்த கதை. இதுல வரப்போற கதை இந்த கதை இதோட நிக்கல. இந்த கதை எப்படி அந்த சுதர்சனனுக்கு வாராணசியில இருக்கிற அம்பாள் எப்படி உதவி பண்ணிருக்கா, அந்த சுபாவுகோட மகளை சுதர்சனை எப்படி கல்யாணம் பண்ணிட்டு இருக்கான்னு, அந்த அம்பாளுடைய கோவில் எல்லாமே இன்னைக்கும் வாராணசியில இருக்கு அந்த இடத்துல. அது பின்னாடி வரப்போற கதையில இருக்கு. அது நவராத்திரி கதைகள்ல அந்த சுதர்சனன்ற அம்பாள், அந்த துர்கா, அந்த வைஷ்ணவி, அந்த அம்பாள் இதெல்லாம் ஒரு இடமெல்லாம் வரும். அந்த இடத்துக்கு பேரு பலவிதமான ஸ்நான காட்டுல துர்கா குண்டுன்னு ஒரு இடம். அடுத்த கிளாஸ்ல பாக்கலாம்.